வாழைத்தண்டு கூட்டு எப்படி செய்கிறது அப்படிங்கிறது தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இதை வாஷ் பண்ணிவிட்டு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி ரவுண்டாக கட் பண்ணிவிட்டு அதோடைய நார் எடுத்துடணும். 2 பக்கமும் நார் எடுத்தோன்னா ஈஸியாக நார் வந்துடும். இந்த மாதிரி எல்லாமே எடுத்துக்கணும். எடுத்துட்டு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கணும். நம்ம கூட்டு செய்ய போகிறோம்ல, அதனால் கூட்டுக்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ஒரு குக்கரில் ஆயில் விட்டுட்டு ஆயில் சூடானதுமே கடுகு, உளுத்தம்பருப்பு, சீரகம் இது எல்லாமே சேர்த்துக்கிறேன். காஞ்ச மிளகா 2 காஞ்ச மிளகா நான் கிள்ளி சேர்த்துருக்கேன். கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். பூண்டு அப்படியே சேர்த்துருக்கேன். ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் நீள் வாக்கில் நான் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். மீடியம் சைஸ் 2 சேர்த்துக்கோங்க. சால்ட்டு சேர்த்துக்கிறேன். மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா தக்காளியை சேர்த்துக்கலாம். நான் ஒரு பெரிய சைஸ் தக்காளியை சேர்த்துருக்கேன். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கி வரட்டும். இப்போ பைத்தம்பருப்பு ஒரு 50 கிராம் அளவுக்கு பைத்தம்பருப்பு வாஷ் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன். 50 கிராம் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துருக்கேன். நல்லா வாஷ் பண்ணி எடுத்து சேர்த்துருக்கேன். இதை ஆயிலில் நல்லா வதக்கிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா வாழைத்தண்டு, அதை இந்த வெங்காயம் தக்காளி இந்த பருப்போடு சேர்த்து வதக்கிக்கலாம். வதக்கிட்டு ரெட் சில்லி பவுட்ரு சேர்த்துருக்கேன். இது வீட்டில் அரைச்ச ரெட் சில்லி பவுட்ரு 2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். தண்ணி ஊற்றிக்கலாம். அந்த காய் மொத்தம் முழுகிற அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றினா போதும், கரெக்டாக இருக்கும். வெந்து வந்துருச்சுன்னா கொத்தமல்லி இப்போ நான் தூவிக்கிறேன். தூவிட்டு விசில் ஒரு 3 விசில் வந்ததுக்கப்புறமா நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். எல்லாம் வற்றி வந்துருச்சு. அதே மாதிரி வாழைத்தண்டும் நல்லா வெந்து வந்துருச்சு, பருப்பு நல்லா வெந்துருச்சு. இது போல் ஸ்டேஜில் நம்ம இறக்கிக்கலாம். அவ்வளோதான், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு வாழைத்தண்டு கூட்டு.